இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸில் இன்றைக்கி நம்ம கிட்ட பாருங்கள் ஒரு ஹோண்டா பிரியோங்க 2012 மாடலில் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வெறும் 72,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடணும் ஒரு பெட்ரோல் வண்டி வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட சூப்பரான குவாலிட்டியோட லோ பட்ஜெட்டில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ இப்போ நம்ம பார்த்துடலாம். வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாருங்கள் TN11Y0181ங்க. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஆஸ் கலரில் சூப்பராக இருக்குது. வண்டி ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே 95%, ரியர் ரெண்டுமே 75% கண்டிஷனில் வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. வண்டியோட பாடி குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. சின்ன 1-2 ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும் வண்டியில். வண்டி பக்கா குவாலிட்டி வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரையும் ப்ராப்பராக சூப்பராக கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனி ஹோண்டா கம்பெனிலேயே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 72,000 கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டி மார்க்கெட் ரேட்டை விட ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு கம்மியான ரேட்டுக்கு இந்த வண்டியை நம்ம கொடுக்குறதுக்கு இருக்கோம். இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸு, இன்ஜினோட கண்டிஷன், குவாலிட்டி எல்லாமே நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு சூப்பரான குவாலிட்டி வண்டி கொடுத்துட்ருக்கோம். வாங்க ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கரெக்டான ரேட்டும் தெரியும், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும். வாங்க பார்த்துலாம். வண்டியோட இன்டீரியரில் டோர் பேட் சைடு பாருங்கள். 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரருக்கான சுவிட்ச் பட்டன் எல்லாமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங்கில் பாருங்கள், உங்களுக்கு இந்த வண்டியில் 2 ஏர் பேக் ஆப்ஷன் வந்துடுதுங்க. ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக்கும், அந்த பக்கம் கோ பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக்கும், டுவல் ஏர் பேக் ஆப்ஷன் வந்துடுது. 72,396 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸ்டேரிங்லேயே வேல்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாம் வந்துடுது. இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. ஏசி வந்துடுது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏசியெல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான். வண்டிக்கு மேனுவல் கியர் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக சூப்பராகவே இருக்கும். ஒரு பக்காவான குவாலிட்டியில் அருமையாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்க்கலாம். ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள். ரியர் சீட்டுமே சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேலே அப்பன்சருமே தெளிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். இந்த வண்டியோட பூட் பார்த்தீங்கன்னா இந்த ரியர் வென்ஷீல்டு மட்டுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேடு கீழே நம்ம லக்கேஜஸ் கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக ஒரு ஸ்பேசஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். நிறைய லக்கேஜஸ் வந்து நம்மளால் கேரி பண்ணிட்டு போக முடியும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்னி, வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே வருது. ஸ்டெப்னியுமே பார்த்தீங்கன்னா 95% கண்டிஷனில் சூப்பராகவே இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சு, பிரேக்கு, சஸ்பென்ஷனு எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே எந்த நாய்ஸுமே கிடையாது. சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி, இன்ஜினோட சவுண்டு எல்லாமே நம்ம பார்த்துருவோம். வாங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்கும், நீட்டாக இருக்கும். பக்கா சீல்டு இன்ஜின் தான். இதுவரையும் பிரித்து வேலையெல்லாம் பார்க்கல. வண்டியோட ஆப்ராம் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாமல் பக்காவாக இருக்குது. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்துடுது. ஏர் பேக்கும் வந்துடுது. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்துடுது. சேஃப்டி ஃபீச்சருக்கு ஒரு சூப்பரான வண்டி, ஒரு பக்காவான குவாலிட்டியில் நல்ல பேட்ரி கண்டிஷனோட இந்த வண்டி இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கு. இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டை டேரெக்டாக மைக் இல்லாமல் டேரெக்டாக நம்ம ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணி, கேமராவை டேரெக்டாக வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி அந்த சவுண்டு கரெக்டான சவுண்டை இப்போ வீடியோவில் காட்டிடலாம். சூப்பரான இன்ஜின் குவாலிட்டியோட அருமையான கண்டிஷனில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. 2012 2வது ஓனர் கண்டிஷன், வெறும் 72,000 கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு ஹோண்டா பிரியோ பெட்ரோல் வண்டிங்க. ரொம்பவே ஒரு ஜென்யூனான குவாலிட்டியில் சூப்பராகவே இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை நம்ம சொல்லவே தேவையில்லை. டொயோட்டா ஹோண்டா வேர்ல்டு வைடு ஃபேமஸான இன்ஜின் குவாலிட்டியை கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மஸ்ட் பெஸ்ட்டு வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஹோண்டாவை பொறுத்தவரை ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் பெட்ரோல் இன்ஜினில்.
இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 2,78,000 மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. மார்க்கெட் பிளேஸு, OLX இல்லை நிறையா நீங்கள் வந்து வேறு டீலர்கிட்டையும் விசாரித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த குவாலிட்டியில் இந்த ரேட்டுக்கு வேறு யாராலையுமே தர முடியாது. நம்ம எம்என் கார்ஸில் இது நம்ம கிட்ட மட்டும்தான் சாத்தியம். ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டியில் தான் இந்த வண்டி வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த வண்டியை ஓட்டி பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு யார் வந்து ஓட்டி பார்க்குறாங்களோ அவங்களுக்கே பிடிச்சிரும், எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வண்டியில் பிரேக்கு, சஸ்பென்ஷனு, கிளச்சு எல்லாமே சூப்பராக இருக்கும். வண்டி ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது வண்டி ஓட்டும் போது ரொம்பவே குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டி கண்டிப்பாக உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எம்என் கார்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டேயுமே ஒர்க்கிங் தான், சண்டே லீவ் கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ வராந்தாலுமே நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா இருக்காப்பா.